கொட்டும் மழைக்காலம் ஒப்புவிக்கப் போனேன், காத்தடிக்கும் நேரம் மாவு விற்கப் போனேன். ஹாய் கைஸ், என்ன கதை எப்படி போயிட்டுருக்கு என்ன ஏதுன்னு எல்லாமே சொல்கிறேன். ஸோ நேற்று எதுவும் வீடியோஸ் எதுவும் போடல. ஸோ அப்போ இன்றைக்கி ஒரு சின்ன அப்டேட் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக கொடுத்தேன். லைஃப்பில் ஒரு பிரச்சனை ஒன்று நடக்கலாம், ஆனால் பிரச்சனையே லைஃபாக இருக்குது அப்படி இப்படின்றது எல்லாமே இந்த புலம்புற மைண்ட் செட்டில் தான் நானும் இருக்கேன். பட் ஆனால் இது வந்து பார்க்குற எல்லாருக்குமே அந்த ஒரு சேம் ஃபீலை வந்து கன்வெர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து நான் இப்போ வந்து என்ன கதை அப்படிங்கிறத வந்து எக்ஸாக்டாக சொல்கிறேன். இந்த ஒரு மாதமாக கிட்டத்தட்ட பிஎன்சியிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து ஓட்ட ஆரம்பித்தேன். சரி, டெய்லி எப்படியாவது ஒரு 2000க்கு விடாமல் ஓட்டிடலான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் வந்து ஒரு 3 நாள் வந்து ஆச்சு. எங்கே ஆச்சு அப்படின்னா, பிஎன்சியில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்த வண்டி வந்து ரன்னிங்கில் வந்து கட் ஆஃப் ஆகி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்துச்சு வண்டி. ஓகேங்களா, நான் தான் ஓட்டிகிட்டு போனேன். எப்படின்னா, ஒரு டாடா எஸ்காரன் வந்து ஒரு சின்ன பெண்டில் திரும்ப குறுக்க வந்துட்டார். அவர் வந்த இடத்துல நானும் ஃப்ரண்ட் ஏறி போக வண்டி ரன்னிங்கில் கட் ஆஃப் ஆகவும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. வண்டி அது பாட்டுக்கு டப்பால்னு ஆஃப் ஆகி போச்சு. நானும் முடிஞ்சளவு ஒதுங்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், அது நடக்கலை. அப்புறம் டைமிங்கில் என்ன ஆச்சுன்னா, நான் அந்த வண்டி மேலே மோதி நான் கீழே விழுந்துட்டேன். அப்புறம் வண்டியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி கொஞ்சம் போய் அந்த சர்வீஸ் சென்டரில் கொடுத்துட்டு வந்து நம்ம திரும்ப ரிட்டர்ன் வந்தாச்சு ரூமுக்கு. ஸோ அப்போது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் இருக்கும். அப்போ ஏற்பட்ட ஒரு வீர தழும்புகள் தான் இந்த சின்ன சின்ன நினைவுகள். அந்த மாதிரி சரி, ரைட்டு, அதெல்லாம் சரியாக போச்சு, இதுக்கப்புறமாவது ஓட்டுறது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்கில் ஒரு 3 நாள் கேப் ஆச்சு. ஸோ அந்த ஒரு 3 நாள் நமக்கு லாஸ். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 1 மந்தில் இந்த கதை அப்படியே போயிட்டுருக்கா. ஸோ அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும். சரி, மறுபடியும் ஃபுல் ஃபோர்ஸில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வாரம் தான் அந்த கடைசியான ஒரு வீக் அவுட், அந்த வீக் அவுட் பே அவுட்டில் தான் வந்து அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்த அந்த ஒரு வீக்கோட பே அவுட் தான் வந்து 14,000 எடுத்தோம் நம்ம. சரி, விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக் வந்து ஒரு பிளான் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி இது பண்ணேன். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் வச்சு யோசித்து நம்ம எல்லாமே பண்ணும்போது இந்த ரெட்மி A1 ப்ளஸை வச்சு மட்டும்தான் நம்ம இப்போ வரைக்கும் ஓட்டிகிட்ருக்கோம். ஒரு 2GB ரேமு, ஒரு 2GB ரேமா இது? ஆமாம், 2 ஆர் மேபி 4 இருக்கலாம்னு நினைக்கிறேன். 4 கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 32GB இன்பில் மெமரி. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 8,000 ஒரு காஸ்ட்டில் வாங்கினது. ஸோ இதுதான் இதோட ஸ்பெக்கு. ஸோ சுற்றி இதை வச்சு ஆர்டர் எடுத்து செஞ்சு நம்ம தேற்றி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது அடுத்த பிரச்சனை என்னென்னா, கன்சிஸ்டண்ட்டாக இதில் வந்து சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. பிஎன்சி வண்டியில் வந்து ரன்னிங்கில் சார்ஜ் போடுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது, பவர் பேங்க் தேவையில்லை அப்படின்னு நம்ம சந்தோஷமாக இருந்தாலும், இப்போ இதில் வந்து ஒரு சார்ஜிங் பிரச்சனைன்னு ஒன்று இருக்கிறதுனால நம்மளால் வந்து இதை வந்து சமாளிக்க முடியல. ஸோ இனிஷியலாக வந்து பெரிய அமௌண்ட்ஸ் எதுவும் கடன் வாங்கக்கூடாது அப்படின்றதுல வந்து கிளியராக இருந்தேன். பட் ஆனால் வேறு வழி இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு மொபைல் அப்டேட்டுக்கு நம்ம போய் தான் ஆகணும். ஸோ இஃப் சான்சஸ் அப்படின்னா அது வந்து வீடியோக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன மொபைல் என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி காலையிலேயே ஏர்லி மார்னிங் ஒரு மொபைல் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வந்து கேன்சல் போட்டேன். கடைசியாக வந்து ஒரு 15,000 மிச்சம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அது போக வந்து லாஸ்ட் வீக் பே அவுட் வந்து ஒரு 9 சம்திங் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது எல்லாத்தையும் வச்சு ஒரு 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 ஆண்ட்ராய்ட் போயிடலாம் அப்படின்றதுல வந்து இருந்தேன். அது என்ன ஃபோனு, அதோட ஸ்பெக் என்ன, ஸோ அதுக்கு அடுத்து வந்து அதை ஏன் கேன்சல் பண்ணேன், அப்புறம் புதுசாக வேறு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். இந்த அப்கமிங் வீக் வந்து இதை வச்சு இந்த ஃபோனை வச்சு ஓட்டி எப்படியாவது ஒரு 2,000 எடுத்துடலாம் அப்படின்னா பயங்கர டஃப் கொடுக்குது நமக்கு. சார்ஜே ஏறலை அப்படிங்கும்போது நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி காலையிலேயே லாகின் போட்டு ஒரு 10 ஆர்டர் ஓட்டிட்டு இருந்த சார்ஜர் ட்ரைன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ரூமில் வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுட்ருக்கேன். ரன்னிங்கில் சார்ஜ் போடுற ஆப்ஷன் கட்டானதுனால என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான். ஆனால் எது நடந்தாலும் நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். சாரி, ஓகே, ஒரு வாட்டி சார்ஜ் போட்டு போய் 10 ஆர்டர் ஓட்ட முடியுதா, போய் 10 ஆர்டர் ஓட்டிட்டு வந்து படுத்துக்க வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது. இந்த மாதிரி சின்னதாக என்ன முடியுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம், ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஸோ என்ன ஃபோன் எடுக்க போகிறேன்,
ஸோ அதோட அப்டேட்ஸ் என்ன ஃபர்தராக என்னென்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஸ்டே இன் டச். தேங்க்யூ. பை பை ஆல்.